ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெச் ப்ளவுஸில் ஒரு அழகான எம்ப்ராய்டரி, ட்ரெடிஷ்னல் எம்ப்ராய்டரி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ரொம்ப டீட்டெயிலாக எப்படி வரையணுங்கிறதுலேருந்து அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கிறேன். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சில்க் saree, நூல் பட்டு saree. இந்த சாரியில இருக்கிற இந்த சின்ன சின்ன அன்னம் மோட்டிவ்ஸ் இருக்குல்ல, ஸோ அதே மாரி போடாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா போடலாம். இதில இருக்கிற கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி போடலாம் அப்படின்ட்டு ஒரு டிசைன் நான் வரைஞ்சிருக்கிறேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சில்க் ப்ளவுஸ் தச்சு வச்சுருக்கிறேன். ஸோ இது வந்து ஸ்டிச் ப்ளவுஸ். ஸோ இதில் வந்து நம்ம இதில் இருக்கிற கலர்ஸ் எல்லாமே அப்படியே யூஸ் பண்ணி எப்படி வரையலாம், அ அந்த டிசைன் எப்படி இதில ஸ்டிச் ப்ளவுஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாமே நான் சொல்றேன். ஸோ அதுக்கு வந்து நான் இப்போ நூல் வந்து இது சாரியில இருக்கிற கலர்ஸே சில்க் த்ரெட் எடுத்திருக்கிறேன். டார்க் க்ரீன், அதோட கொஞ்சம் ஒரு வேரியேஷனுக்காக லைட் க்ரீன், எல்லோ, அப்புறம் அந்த பிங்க்லேயே ஒரு லைட் ஷேடு. ஸோ இது மட்டும் வச்சு நான் இப்போ இதில பண்ண போறேன். அதுக்கு 7 நம்பர் நீடில் யூஸ் பண்ண போறேன். ஸோ இப்போ பாருங்க, இது வந்து இந்த ஸ்லீவ்ஸில் வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வரையலாம். அதுக்கு முன்னாடி ஸ்லீவ்ஸோட சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ்ஸை கரெக்டாக மடிச்சுட்டு அதோட சென்டர் இந்த மாதிரி ஒயிட் அப்சரா கிளாஸ் மார்க்கிங் பென்சில் வச்சு இந்த மாதிரி நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. நான் இந்த டிசைன் தாங்க வரைஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த டிசைனை நான் இப்போ ஸ்லீவ்ஸ்லையும் பேக் நெக்லையும் பண்ண போகிறேன். இது ஒரு 4.5 இன்ச் ஹைட்டுக்கு நான் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு கூட வேணும்னா 5 இன்ச் ஹைட்டுக்கு நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த எப்போதுமே சென்டர் கரெக்டாக இருக்கணுங்க. அப்போ தான் வந்து நம்ம வரைகிற டிசைன் வந்து நேராக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கூட கோணல் இல்லாமல் நமக்கு வரணும். அதனால ட்ரேசிங் பேப்பர்லேயும் சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸ்லேயும் சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. கீழேருந்து 1 இன்ச் நான் விட்டுட்டு இப்போ நான் அதுக்கு மேலே இப்போ நான் வரைய போகிறேன். அந்த மடிப்பு தைச்சிருப்பாங்கள்ல, ஸோ அந்த அளவுக்கு 1 இன்ச் விட்டுட்டு வரைய போகிறேன். ஸோ அது எந்த அளவு வரைக்கும் விட்டுருக்கேங்கிறதையும் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த ஸ்லீவ்லேயும் அதே மாதிரி விட முடியும் உங்களால். ஸோ அதுக்காக நான் கரெக்டாக அந்த அளவு நான் விட்டு அந்த இடத்துலையும் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை கரெக்டாக சென்ட்ரு பார்த்து ப்ளேஸ் பண்ணணும். ட்ரேசிங் பேப்பர்லேயும் சென்டருக்கு ஒரு கோடு போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ அதுவும் நம்ம ஸ்டிச் ப்ளவுஸில் இருக்கிற ஒயிட் மார்க், ஒயிட்டில் நம்ம ஒயிட் பென்சிலில் போட்டிருக்கோம்ல சென்டர், அதுவும் கரெக்டாக அலைன் ஆகிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு மடிப்பு இருக்குது, ஸ்டிச் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? இது கொஞ்சம் வரையும்போது கொஞ்சம் உங்களுக்கு அன்ஈவனா இருக்கும் அந்த சர்ஃபேஸ். ஸோ அதனால் நான் ஒரு அட்டை அதுக்குள்ளே வைக்கிற மாதிரி ஒரு அட்டை வந்து வச்சு அதுக்கு மேலே வரையப்போ அப்போ வரையும்போது ஈவனாக இருக்கும். நமக்கு அந்த மேலே வரையும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் உங்களால் வரைய முடியும். இப்போ நான் இந்த மாதிரி ஒயிட் கார்பன் பேப்பர் எடுத்துருக்கிறேன். அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ட்ரேசிங் பேப்பர் தான் நீங்கள் பின் பண்ணிக்கணும். கார்பன் பேப்பரோட பின் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், நமக்கு ஃபுல்லாக கார்பன் பேப்பர் உள்ளே வைக்க முடியல. நீங்கள் கட் பண்ணிவிட்டு கூட ஃபுல்லாக வைக்கலாம். நான் இப்போ இந்த ஃபுல் பேப்பரை கட் பண்ண வேண்டான்ட்டு ஒரு பக்கம் வரைஞ்சிட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு இன்னொரு பக்கம் வரையலான்ட்டு இப்போ நான் அதை பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் இதை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு காலி ரிஃபில் வச்சு பண்ணணுன்னா இந்த ட்ரேசிங் பேப்பரை 2-3 தடவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நான் அந்த மாதிரி எம்டி ரீஃபில் வச்சு இந்த மாதிரி வரைகிறேன். ஸோ கரெக்டாக நம்மளோட ட்ரேசிங் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம பண்ண போகிற ஸ்டிச்சும் அழகாக இருக்கும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நான் இந்த பக்கம் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ அந்த ட்ரேசிங் பேப்பர் கார்பன் ஷீட் எடுத்துகிட்டு லெஃப்ட் சைடில் விட்டுருந்தோம்ல, ஸோ அந்த பக்கம் இன்சர்ட் பண்ணி அதில் நான் இப்போ வரைய போகிறேன். நீங்கள் அந்த அளவுக்கு மட்டும் கட் பண்ணி உள்ளுக்குள்ளே ஃபுல்லாகவே விட்டும் பண்ணலாம். கார்பன் ஷீட்டை பாதியாக கட் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணியும் பண்ணலாம். இப்போ நான் ஃபுல்லாக வரைஞ்சிட்டு கார்பன் ஷீட்டை எடுத்துட்டு பின்ன ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் வரைஞ்சிட்டோமான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது விட்டுருந்தா திருப்பி கார்பன் பேப்பர் வச்சு வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ செக் பண்ணிவிட்டு அப்புறம் பின் ரிமூவ் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா பாருங்கள், இது அழகாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டிச் ப்ளவுஸில் கூட இந்த மாதிரி சின்ன சின்ன மோட்டிவ்ஸ் வரையலாம். வரைஞ்சி அதில் நம்ம எம்ப்ராய்டரி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், உங்களோட ப்ளவுஸோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன் வந்து அதோட ஹைட் வச்சுக்கோங்க. நான் இப்போ இதில் 4.5 இன்ச் ஹைட்டுக்கு வரைஞ்சிருக்கிறேன். நீங்கள் வந்து சின்னதும் பண்ணிக்கலாம், பெருசும் பண்ணிக்கலாங்க. ஸோ அந்த மாதிரி அழகாக சென்ட்ரு பார்த்து வரையணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் பேக் சைடில் எப்படி வரைகிறேன்ட்டு காமிக்கிறேன். அதுக்கு எப்படி சென்ட்ரு பார்க்கணுன்னா, இந்த மாதிரி பேக் நெக்கில் ஷோல்டர் இருக்குல்ல, இந்த மாதிரி ஸ்டிச் இருக்கும் பாருங்களேன். அந்த ஷோல்டர் கிட்ட வர 2 ஸ்டிச்சையும் ஒன்றா அப்படி ஆக்கிக்கோங்க. ஆக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த பேக் நெக்கோட சென்ட்ரு கிடைக்கும் நமக்கு. கரெக்டாக ஸ்லீவ்ஸில் அந்த ஷோல்டர்லேருந்து நம்ம மடித்து வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி பேக் நெக்கோட
சென்டர் கிடைக்கும். கீழ் பக்கம் பார்த்தீங்கன்னா, கீழே இந்த ஹிப்பு கிட்ட ஸ்டிச்சஸ் வருதுல்ல, ஸோ அதை ரெண்டையும் சேர்த்து வச்சுட்டு கரெக்டாக அதோட சென்டர் இப்படி மார்க் பண்ணிட்டீங்கன்னா, பேக் நெக்கில் உங்களுக்கு சென்டர் கிடச்சிரும். ஸோ இந்த சென்ட்ரல் லைனில் நல்லா மடித்து விட்டுக்கோங்க. அந்த மடிப்பில் நீங்கள் வரையலாம். இந்த சென்ட்ரல் லைனில் தான் நம்ம இப்போ பேக் நெக்கோட டிசைன் வரைய போகிறோம். ஸோ அது ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அதனால் நான் கரெக்டாக சென்டர் பார்த்துட்டு அதே மாதிரி ஸ்லீவ்ஸில் ப்ளேஸ் பண்ண மாதிரியே பேக் நெக்லேயும் ப்ளேஸ் பண்ணிக்கணும். ஸ்லீவ்ஸில் நான் 2 ஸ்லீவ்ஸ்லேயும் ஒரே மாதிரி வர மாதிரி வரைஞ்சிருக்கிறேன். ஸோ பேக் நெக்கில் பாருங்கள், நம்ம வரைஞ்ச அந்த ஒயிட் பென்சிலில் மார்க் பண்ணதும் ட்ரேசிங் பேப்பரில் இருக்கிற லைனும் கரெக்டாக அலைன் ஆகணும். ஸோ கரெக்டாக வர மாதிரி வச்சுட்டு இப்போ நீங்கள் கார்பன் பேப்பரை இன்சர்ட் பண்ணிவிட்டு வரையலாம். நீங்கள் கார்பன் பேப்பரோட பின் பண்ணிங்கன்னா அதோட மார்க், அந்த கார்பன் மார்க் வந்து அந்த இடத்துல ஒயிட்டாக தெரியும். ஸோ அதனால் ட்ரேசிங் பேப்பர் மட்டும் பின் பண்ணுங்கள், கார்பன் ஷீட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணி வரைங்க. ஸோ இப்போ அதுவும் நான் வரைஞ்சிட்டேன் பாருங்கள். ஸோ கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அதுதான் அந்த சென்டர் லைன் பார்த்து வரைஞ்சிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். கோணலாக இருந்தால் அது வந்து ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் அது டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சிருங்க. ஸோ இப்போ நான் அது எப்படி பண்ணலான்ட்டு எம்ப்ராய்டரி எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃப்ரேம் எடுத்துக்கணும். நான் இப்போ 4.5 இன்ச்சுக்கு உள்ள அளவுக்கு ஃப்ரேம் எடுத்திருக்கேன். அதை நெக் போர்ஷன்லேருந்து உள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணுறேன். கழுத்து வழியாக உள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணி அதை நல்லா டைட் ஆக்கிக்கணும். டைட்டாக இருந்தால் கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா இது வந்து லைனிங் கிளாத்லாம் கொடுத்து தைச்சிருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் இது வந்து 4 ஸ்ட்ராண்ட்ஸ் நூல் எடுத்துருக்கிறேன். இப்போ எல்லோவில் வந்து இந்த ஃப்ளவரோட பெட்டல் பண்ண போகிறேன். ஒரு பாயிண்டில் எடுத்துட்டு இந்த மாதிரி 2 சைடும் சின்ன சின்ன ஸ்டிச்சஸ் கீழேருந்து மேலே இந்த மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த பக்கம் கீழேருந்து மேலே, அதேமாரி லெஃப்ட் சைடு கீழேருந்து மேலே சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக பண்ணணும். ஹேரிங் போன் ஸ்டிச் பண்ணுறேன். இதோட டீட்டெயில் டியூட்டோரியல் வீடியோ நான் முன்னாடியே கொடுத்துருக்குறேன். கொஞ்சம் ஸ்கேட்டர்டாக எப்படி பண்ணுறது, அப்புறம் நெருக்கமாக எப்படி பண்ணுறது எல்லாமே. ஸோ பிகினர்ஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுமாரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் இதை ஃபில் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக போட்டுட்டு வரணும். இது ஸ்டிச் ப்ளவுஸில் பண்ணும்போது பின்னாடி ரொம்ப கம்மியாக தான் நூல் தெரியும், அது வந்து ரொம்ப உறுத்தாது. ஸோ இந்த நீங்கள் தாராளமாக ஸ்டிச் ப்ளவுஸில் போடலாம். ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி போட்டால் இன்னும் ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து கழுத்து பக்கத்துலேருந்து நீங்கள் இந்த ஃப்ரேமை பிடிச்சிக்கோங்க, அப்போ தான் அது பண்ண முடியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பாருங்கள், கரெக்டாக அந்த பெட்டலோட ஷேப்க்கு ஏற்ற மாதிரியே உங்கள் நீடில் கொண்டு போகணும். ஸோ அது மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி லாஸ்ட்டில் கீழே விட்டுருங்க. இப்போ அடுத்த பெட்டல். ஸோ இந்த மாதிரி ஹெரிங் போன் 3 பெட்டலும் பண்ணணும். இப்போ நான் 3 பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ நான் வந்து அடுத்து பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மிரரை வந்து கொஞ்சம் ஸ்டிக் பண்ணிக்கிறேன், அப்போ தான் காயும். இப்போ நான் 1/2 சென்டிமீட்டர் அளவுக்கு பிளாஸ்டிக் மிரர் எடுத்து அதை வந்து கொஞ்சம் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஜாஸ்தி ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணக்கூடாது, அது காயட்டும். அதுக்குள்ளே நம்ம இப்போ இந்த பீகாக்கோட பாடி பார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பீகாக்கோட ஃபேஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். நான் ஃபேஸோட மிடில்லேருந்து ஆரம்பித்து இதே மாதிரி தாங்க ஹெரிங் போன் 2 பக்கமும் சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக இந்த மாதிரி போடணும். நீடில் வந்து மேலே போகணும், நூல் கீழே இருக்கணும். அப்போ தான் இது வந்து இந்த மாதிரி பின்னல் மாதிரி உங்களுக்கு ஸ்டிச்சஸ் கிடைக்கும். ஸோ பாருங்கள், நான் இப்போ அந்த அவுட்லைன் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஸ்டிச்சஸ் எடுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்துக்கிட்ட கீழ்ப்பக்கம் அவுட்லைன் பார்க்கும்போது அதோட நீளம் வந்து கம்மியாக இருக்கும், மேல் பக்கம் கொஞ்சம் விரிஞ்சிருக்கும். அப்போ நீங்கள் வந்து கீழ்ப்பக்கம் சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக எடுக்கணும். நான் இப்போ இதில் பண்ணுறதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா புரியும். அது நல்லா கவனமாக பாருங்கள். ஸோ இப்போ நான் நூல் தீரப்போதுனால கொஞ்சமாக இருக்கிறதுனால கீழே விட்டு இந்த மாதிரி ஏற்கனவே இருக்க ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு 2 நாட் போட்டுட்டு அதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு நம்ம எங்கே கீழே விட்டோமோ அதுக்கு கொஞ்சம் மேலேருந்து அகைன் நீடில் எடுத்துகிட்டு புது நூல் நீடில் எடுத்துகிட்டு அப்புறம் இந்த பக்கம் சின்ன ஸ்டிச் அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பிரேக் இல்லாமல் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நான் கீழ்ப்பக்கம் சின்ன ஸ்டிச்சாக எடுக்கிறேன், கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக எடுக்கிறேன், மேல் பக்கம் கொஞ்சம் கூட எடுக்கிறேன். ஸோ அப்போ அது வந்து அட்ஜஸ்ட் ஆகி கரெக்டாக அந்த ஸ்பேஸ் வந்து நம்ம ஃபில் பண்ண முடியும். அப்புறம் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும், வர கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி 4 ஸ்ட்ராண்ட்ஸ் நூல் எடுத்துகிட்டு சில்க் த்ரெட்டில் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பிசுறு இல்லாமல் பண்ணணுங்க.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த பாடி பார்ட் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பாருங்கள், நான் இப்போ ஃபில் பண்ணிட்டேன். பாடியிலையும் நடுவுலையும் அதே மாதிரி ஹெரிங் போன் வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மேலே இருக்க போர்ஷனை எல்லோ கலரில் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் மேலே இருக்கிற அந்த இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இந்த மாதிரி பாதியாக டிவைட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இந்த பக்கத்துலேருந்து அப்படியே அந்த பக்கம் வரேன். ஸோ அந்த கோடில் பாருங்கள், இப்போ இந்த அவுட்லைன் வந்து இந்த கோடு எடுத்துக்கணும். நடுவில் பண்ணியிருக்கோம்ல அந்த கோடை அவுட்லைனாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அப்படியே ஃபுல்லாக சுற்றி அந்த நடுவில் க்ரீன் பண்ணியிருக்கிறோம்ல, அதை சுற்றி அந்த ஃபெதரோட வெளியில் இருக்கிறது வர மாதிரி பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நீங்கள் இதை பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும். ஸோ இப்போ பாருங்கள், அது ஃபுல்லாக சுற்றி பண்ணிட்டு வரேன். வந்துட்டு இப்போ முடிக்கும்போது பாருங்கள், இந்த மீதி பாதி இருக்குல்ல, அதை வந்து அப்படியே ஃபில் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ அவ்வளோதாங்க. ஷார்ப்பாக அந்த எட்ஜ் இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கணும். அப்போ தான் அழகாக இருக்கும். ஸோ இது மாதிரி இங்கே இது மேலே இருக்கிற இதுவும் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் அது ஹெரிங் போனில் ஃபில் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் இந்த ஒரு சுருள் மாதிரி இருக்குல்லங்க, சுழியாட்டம் இருக்குல்ல, ஸோ அதை வந்து ஸ்டெம் ஸ்டிச்சில் சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக போடுறேன். ஸ்டெம் ஸ்டிச், ஹெரிங் போன் ஸ்டிச் எல்லாத்துக்குமே டீட்டெயில் டியூட்டோரியல் வீடியோ கொடுத்துருக்குறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ் அதை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் இந்த டிசைன் நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸும் நம்ம ஸ்டிச் ப்ளவுஸில் பண்ணலாம். நார்மல் ப்ளவுஸில் பிளெயின் கிளாத்தில் பண்ணுறது இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்படியும் நீங்கள் பண்ணலாம். அந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே நாட் எல்லாமே அந்த லைனிங் கிளாத்துக்குள்ளே போயிடும். ஸோ இப்போ இந்த மீதி இருக்கிற இந்த ஃபெதர் போர்ஷன் எல்லாமே ஹெரிங் போனில் பண்ணணும். இப்போ நான் அந்த மிரர் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். மிரர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்டில் இப்படி எடுத்துக்கணும். எடுத்துட்டு 3 பாயிண்டில் அந்த ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள் பண்ணால் எப்படி இருக்கும், அது மாதிரி 3 பாயிண்டில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃப்ரேம் பண்ணிக்கணும். எப்போதுமே மிரர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரேம் பண்ணிக்கணும். ஸோ 3 பாயிண்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். இப்போ அதோட கேப்பில் இருந்து இன்னொரு ட்ரையாங்கிள் அது பண்ணணும். அப்போ பண்ணும்போது ஒரு ஸ்டார் மாரி உங்களுக்கு ஒரு லுக் கிடைக்கும். அதாவது இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மிரர், அதில் இந்த பாயிண்ட்லேருந்து 3 பாயிண்ட் நான் சொன்னேன்ல, இந்த பாயிண்ட்லேருந்து அந்த பாயிண்ட் கீழே ஒன்று, இப்படி ஒன்று, ஒரு ட்ரையாங்கிள் மாரி ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரேம் போட்டுக்கணும். இப்போ இந்த ட்ரையாங்கிளோட கேப்பில் இந்த மாதிரி ஒரு ஸ்டிச். ஸோ இன்னொரு ட்ரையாங்கிள். இது எப்படி இருக்குன்னா பார்க்க இந்த மாதிரி ஸ்டார் மாரி வரும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரேம் போட்டுக்கணும். சின்ன மிரருக்குலாம் இந்த மாதிரி மெத்தடில் தான் ஃப்ரேம் போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ சைடில் நான் இப்படி எடுத்துட்டு, இப்போ மிரரோட சைடில் நீடில் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்போ நடுவில் இப்படி பிரித்து விட்டிங்கன்னா ஒரு கேப் கிடைக்கும். அந்த கேப்பில் இருந்து வெளியில் நீடில் எடுக்கணும். நூல் கீழே இருக்கணும், ஊசி மேலே போகணும். அப்போ ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி ஒரு லூப் கிடைக்கும்.
ஸோ ஒரு 3 இல்ல 4 லூப் போட்டதுக்கப்புறம், துணியில லேசா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சின்ன ஸ்டிச்சா போட்டு துணியில ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அகைன் அந்த நடுவுல இருந்தே தான் வெளிப்பக்கம் நீடில் எடுக்கணும். நூல் கீழ இப்படி புடிச்சுக்கிட்டீங்கன்னா, நீடில் மேல போயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு லூப் ஃபார்ம் ஆகும். ஸோ, அத அப்படியே கன்டின்யூ பண்ணணும். இது வந்து சில்க் த்ரெட்னால கொஞ்சம் உங்களுக்கு கவனமா பிசிறு இல்லாம நீங்க பண்ணணும். ஸோ, ஒரு 3 இல்ல 4 ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் துணியில சின்ன சின்ன ஸ்டிச் வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். ஏற்கனவே நம்ம ஃப்ரேம் போட்டிருக்கோம். அதுவும் நல்லா துணியில ஃபிக்ஸ் ஆயிடும். இருந்தாலும் நீங்க இந்த மாரி பண்ணும்போது இன்னும் நல்ல த்ரெட் வந்து துணியில அந்த மிரர ஃபிக்ஸ் பண்றதுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஸோ இந்த மாரி மெத்தட்ல நீங்க பண்ணும்போது மிரர் எந்த எப்படி வாஷ் பண்ணாலும் மிரர் எடுத்துட்டு வராது. அ ஸோ நல்லா ஃபிக்ஸ் ஆயிடும். ஸோ அதனால தான் நம்ம ஹேண்ட் ஒர்க் பண்ணும்போது இப்ப நீங்க ரெடிமேட்லலாம் பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் மிரர் வந்து மேல இருக்கிற ஸ்டிச்சஸ்லாம் போயிடும். மிரர் கீழ விழுந்துரும். அந்த மாரி இருக்கும். நம்ம பண்றது எதுவுமே ஆகாதுங்க. ஸோ இந்த மாரி மெத்தட்ல பண்ணலாம். இன்னொன்னு செயின் ஸ்டிச் மெத்தட்ல பண்ணலாம். ஸோ அதுவும் நான் வந்து டீட்டெயில் டியூட்டோரியல் குடுத்துருக்கிறேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த மெத்தட்லனாலும் நீங்க பண்ணலாம். கிளாஸ் மிரர் கூட இதே மாரி மெத்தட்ல பண்ணலாம். இப்ப இந்த ஃபுல்லா ஒரு ரவுண்ட் முடிச்சதுக்கப்புறம், நீடில ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ள விட்டு கேப் இருக்கிற வரைக்கும் பண்ணிடுங்க. பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ள விட்டு கீழ நீடில இழுக்கணும். ஸோ அப்ப அழகா ஒரு ரவுண்ட் நமக்கு கிடைக்கும். இதே மாரி மத்த மிரரும் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இதே மாரி ஃபுல்லா நான் முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பீக்கு கூட நான் அதே மாரி தான் த்ரெட்ல ஹெரிங் போன்ல பண்ணியிருக்கேன். இப்ப பாருங்க கண்ணுக்கு வந்து இந்த மாதிரி நூல நீடில்ல 3 தடவ சுத்திட்டு, அதே இடத்துல கீழ விட்டு இப்படி இழுக்கணும். அதுவரைக்கும் நீங்க லெஃப்ட் சைட்ல ஃபிங்கர்ல நூல நல்லா புடிச்சுக்கோங்க. கீழ வந்து நல்லா இழுத்துட்டு பிசிறு இல்லாம வரம்போது, இந்த நூல விடுங்க. விட்டீங்கன்னா அழகா ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மெத்தட்ல ஒரு கண்ணுக்கு ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணுங்க. ஸோ இது மாரி ஃபுல்லா முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்ப பாருங்க, இப்ப இது ஃபுல்லா பண்ணி முடிச்சுட்டேன். எல்லா இடத்துலயும் ஹெரிங் போன்ல பண்ணிட்டு, நடுவுல மிரர் ஒர்க் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அ பெட்டல்ஸ் எல்லாமே அந்த சாரீக்கு ஏத்த மாரி வர மாரியும் பண்ணியிருக்கிறேன். ஸோ சாரீல இருக்கிற அந்த பீகாக் மோட்டிஃப் மாரியும் வர மாரியும் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதே மாரி அன்னம் பண்ணாம, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா ட்ரெடிஷ்னல் லுக் வர மாரியும் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்லீவ்ஸ வந்து பாதி கவர் பண்ணிரும். ஸோ ஆல் ஓவர் பண்ண மாரியும் ஒரு லுக் கிடைக்குங்க. ஸோ இது மாதிரி 2 ஸ்லீவ்ஸும் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது போடும்போது ரொம்ப அழகா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். நல்லா கரெக்ட்டா இதே மாரி மெத்தட்ல பண்ணீங்கன்னா, ஈஸியா பண்ணிடலாம். பேக் நெக்லயும் நான் இதே மாரி சென்டர்ல பண்ணியிருக்கிறேன். நீங்க வேணும்னா நெக் லைன்ல ஏதாவது பண்ணலாம். நெக் லைன்ல ஸ்கேட்டர்டா ஹெரிங் போன் ஸ்டிச் பண்ணலாம். ரன்னிங் ஸ்டிச்ல வந்து ஒரு 2 அவுட்லைன் குடுக்கலாம். ஸோ அது வந்து நீங்க எதுனாலும் பண்ணலாம். இல்ல இதுவே அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ ஸ்லீவ்ஸ்ல 2 நடுவுல பேக் நெக்ல 1 ஸோ இந்த மாரி மோட்டிஃப் பண்றதும் ரொம்ப அழகா இருக்கும். இதே மோட்டிஃப் நீங்க சாரீல கூட கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு புட்டாஸ் மாரியும் பண்ணலாம். ரொம்ப அழகா இருக்கும். ஸோ உங்களுக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு சொல்லுங்க. ஸோ இது மாரி ஸ்டிச்சஸ் எல்லாம் நார்மல் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் நார்மல் த்ரெட்லயே பண்ணலாம். காட்டன் த்ரெட், சில்க் த்ரெட் இதுலலாம் பண்றதுக்கு உங்களுக்கு கத்துக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா, என்னைய கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறேன். ஸோ அதில வந்து பேசிக் எம்ப்ராய்டரியிலருந்து உங்களுக்கு ஃபுல்லா ஒரு ப்ளவுஸ்ல போடுற அளவுக்கு உங்களுக்கு ட்ரெயின் பண்றேன். ஸோ அந்த மாரி உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா, எப்படி வரையறது? எப்படி வந்து ட்ரேஸ் பண்றது? நம்ம ஃபோன்ல இருக்கிற எந்த டிசைன்ஸையும் நம்ம நெட்ல இருந்து எடுக்கிற எந்த டிசைன்ஸையும் நம்ம ப்ளவுஸ்ல எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்றது? எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லி தரேன். அ உங்களுக்கு இதில இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, ஜூலை எண்ட்ல நான் நெக்ஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்க போறேன். ஸோ அதில ஜாயின் பண்ணணும்னு ஆசை இருந்ததுன்னா, என்னைய கான்டாக்ட் பண்ணுங்க. என்னோட கான்டாக்ட் நம்பர் கீழ குடுக்குறேன். ஸோ உங்களுக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.